இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே நாங்கள் தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். தலைப்பு பகுதிக்குள்ளே தினம்தோறும் நல்ல பல விடயங்களை தலைப்பாக எடுத்து கதைத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக சில தினங்களாக இந்த மழை புயல் வானிலையோடு கதைத்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் புயலும் வலு குறைந்து இருப்பதால் நாங்களும் அந்த தலைப்பை விட்டு கொஞ்சம் விலகி இன்றைக்கு இன்னொரு தலைப்புக்குள்ளே போகலாம். இந்த தலைப்பும் கிட்டத்தட்ட இதோடு இணைந்ததாகத்தான் இருக்கிறது. என்னவென்றால் கடந்த வாரத்திலே தான் இந்த உலக கடற்தொழிலாளர் தினம் கடந்து சென்றிருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த புயல்களோடு சென்றதால் கடற்தொழிலாளர் தினத்தை நாங்களும் கடந்து சென்று விட்டோம். அப்போ இன்றைய தினத்திலே இந்த கடற்தொழிலாளர்களை பற்றி பேசலாம் என நினைக்கிறோம். இன்றைக்கு கடற்தொழிலாளர்களை பற்றி பேசும்பொழுது நாங்கள் எல்லாருமே பெரும்பாலும் மத்திய பகுதிக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கடற்கரையோரங்களில் இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர்கள் எல்லா விதமான சூழ்நிலை காலநிலை அச்சுறுத்தல்களையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சில தினங்களுக்கு காற்றினுடைய வேகம் பலமாக இருக்கிறது என்று நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் இந்த கடற்தொழிலாளர்கள் தினம்தோறும் இந்த காற்றுக்கள் கடல் அலைகளோடு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் கடற்தொழிலாளர்கள் பலரை நாங்கள் சந்தித்த இடத்திலே அவர்கள் கூறுவது, நாங்கள் பிடிக்கிற மீனை ருசிக்கக்கூடியவர்கள் எங்களை ரசிக்க கூட மறுக்கிறார்கள் என்று மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அது உண்மையான விடயமும் தான். அவர்கள் இன்றைக்கு ஒரு இலங்கையிலே நடந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு பகுதிகளிலே இந்தளவு பெரிய ஒரு மாற்றம், பாரம்பரிய அரசியல்வாதிகளை தூக்கி எறிந்துவிட்டு புதியவர்களை பல இடங்களிலே மக்கள் தெரிவு செஞ்சிருக்கிறார்கள். அதற்கு இந்த கடற்தொழில் சார்ந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய அளவிலே தாக்கம் செலுத்தி இருக்கிறது. நீண்ட காலமாக அவர்களுடைய வாக்கு வங்கிகளை ஒருவருக்கே மாறி மாறி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்து இன்றைக்கு தங்களுடைய வாக்கு வங்கிகளை மாற்றி இருக்கிறார்கள். அந்த மாற்றம் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான வழிகோலாக கூட இருந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு பலர் உணர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் கடற்தொழில் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் வருத்தப்படக்கூடிய விடயமும் என்னவாக இருக்கிறது என்றால், வாக்குகளுக்காக மாத்திரம்தான் அல்லது ஓட்டு அரசியலுக்காக மாத்திரம்தான் இவர்கள் எங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிலையை இந்த பாராளுமன்ற தேர்தலில் மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். மாற்றியும் காட்டி இருக்கிறார்கள். அந்த சமூகம் ஒரு வலுவான சமூகம். ஆனால் அவர்களுடைய தேவைகள் கணிக்கப்படுகிறது இல்லை, அவர்களுடைய தேவைகள் கண்காணிக்கப்படுகிறது இல்லை, விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறது இல்லை என்பதுதான் இங்கே பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை 4 பக்கமும் இலங்கை கடலால் சூழப்பட்ட நாடாக இருக்கிறது. ஆனால் 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு தனது நாட்டுக்கான மீன் உணவிற்காக 70% உணவை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது என்றால் இலங்கை எவ்வாறான ஒரு வங்குரோத்து நிலையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4 பக்கமும் கடல் இருக்கிறது. கடற்கரையை சூழ மீன் பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஏன் இவ்வளவான மீன்களை பிடிக்க முடியவில்லை என்றால் தங்களுடைய நாட்டு அரசியல் அவர்களை வளப்படுத்த மறுத்திருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு கூறக்கூடிய பெரிய பிரச்சனை வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த இந்திய ரோலர் பிரச்சனை. அது நீண்ட காலமாக தொடர்கிறது. அதற்கு ஒரு முடிவும் இதுவரை எட்டப்படவில்லை. இன்றைக்கு இந்த சட்டவிரோத வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பது அது ஒரு பாரிய பிரச்சனை. அடுத்ததாக கடல் அட்டை பண்ணைகள் அதிகரித்து வருவது என்றால் பெரிய சவாலாக அவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கடற்தொழில் சமூகத்தை பற்றி நாங்கள் நிறைய கதைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் தினந்தோறும் எங்களுக்கு இந்த கடல் உணவுகள் எங்களுடைய ஊட்டச்சத்துக்காக தேவைப்படுகிறது. கடல் உணவுகளை நாங்களும் ருசித்து உண்ணுவோம். கடல் உணவுகள் நண்டு, இறால், கணவாய், மீன் என்பதெல்லாம் எங்களுக்கு அலாதி பிரியமாக இருக்கும். ஆனால் அதை பிடித்து தரக்கூடிய அவர்களை பற்றி நாங்கள் சிந்திப்பது இல்லை என்பதுதான் மன வருத்தமாக இருக்கிறது. எனவே கார்த்திகாயன் சொல்லுங்க, இன்றைக்கு இந்த கடற்தொழிலாளர்களை பற்றி நாங்கள் என்னத்தை கதைக்கலாம்? உண்மையாக நாங்கள் இந்த புயல் காரணமாக இந்த மீன்பிடி விடயத்தை பற்றி, மீன்பிடி தினத்தை பற்றி, உலக மீன்பிடி தினத்தை பற்றி கதைக்காமல் கடந்து சென்றுட்டோம். ஆனா இப்படி இருக்கைக்குள்ள உண்மையில் நாங்கள் முதலில் யாரையெல்லாம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த புயலுக்கு மத்தியிலும் தங்களுடைய வேலைகளுக்கு சென்று இந்த சமூகத்திற்கு பாரிய ஒரு தங்களுடைய சமூக பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டிருப்பவர்கள். அது புயலே ஒரு நிமிடம் யாரா இவன் என்னைய ஓவர்டேக் பண்ணிட்டு போறான்ன்ற மாதிரி இருந்தது. அப்படி இந்த புயலுக்கு மத்தியிலும் களங்கள்ல நின்று வேலை செய்திருக்கக்கூடிய கழக உறுப்பினர்கள், சங்கங்களை சார்ந்தவர்கள், அரச உத்தியோகத்தர்கள், அரசாங்க அதிகாரிகள் என்பவர்களுக்கெல்லாம் உண்மையில் நாங்கள் முதலில் ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த புயல் என்ற ஒரு பெங்கால் புயலை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையில் இந்த உலக மீன்பிடி தினத்தை பற்றி நாங்கள் பேச தவறிவிட்டோம். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலக மீன்பிடி தினம் அப்படின்றது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், அங்கீகரிக்கப்பட்டது நவம்பர் 21ஆம் தேதி உலக மீன்பிடி தினம். இந்த தினத்தை எப்பொழுது அங்கீகரித்தார்கள் என்று சொன்னால் 2003ஆம் ஆண்டு ஐநாவின் பொதுச்சபையில் அங்கீகரித்திருக்கிறார்கள் நவம்பர் 21ஆம் தேதியை உலக மீன்பிடி தினமாக. இதற்கு முன்னர் 1997ஆம் ஆண்டே இந்தியாவின் புதுடெல்லியில் உலக மீன்பிடி மன்றம் அப்படி என்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. சுமார் 18 நாடுகள் பிரதிநிதித்துவப்படுத்தி. இவ்வாறுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்பது இருக்கின்றது.
பொதுவாகவே மீன்பிடி சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய பாதுகாப்புகள், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைகள் அப்படி என்றுதான் இந்த மன்றமும் இந்த தினத்திற்கான அங்கீகாரமும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. இலங்கையிலும் கூட 2023ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலும் 2022ஆம் ஆண்டு கம்பஹா போன்ற மாவட்டங்களிலும் இதற்குரிய தினங்கள் அனுஷ்டிக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட பிரதேசத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான மீன்பிடி மீன் நிரம்பலை கூட வழங்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் வெறுமனே வருடாந்தம் ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காகவும் நாங்களும் மீன்பிடி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்ற வரலாறுகளை பேணுவதற்காகவும் அந்த தினம் கொண்டாடப்படுவதும் அனுஷ்டிக்கப்படுவதும் ஒரு வினைதிறனானது அல்ல என்பதுதான் எங்களுடைய எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் வெறும் வரலாறுகளை வைத்து ஒரு வினைதிறனற்ற செயற்பாடுகளால் சமுதாயத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை முதலில் எங்களுடைய இது சார்ந்த அமைச்சும் அரசியல்வாதிகளும் அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அடிமட்டத்தில் இருப்பவர்கள், அதாவது இந்த துறை சார்ந்து இருப்பவர்களுடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதுதான் உண்மையில் அவர்கள் என்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் என்பது உலகளவிலேயே ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊட்டச்சத்தில் புரத ஊட்டச்சத்தில் 20% பங்களிப்பை இந்த மீன் உணவுகள், கடல் சார்ந்த உணவுகள் வழங்கி கொண்டிருக்கின்றது. அதுவும் உலகளவில் 30 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் மீன் உணவில் அதிக ஈடுபாடு கொண்ட மக்களாக இருக்கின்றார்கள். அதில் நாங்களும் உள்ளடங்குவோம் நிச்சயமாக. அதிலும் இந்த கடல் உணவுகள் என்கின்ற பொழுது பொதுவாகவே எல்லோருக்கும் அலாதி பிரியம். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த காலநிலையாலும் கடல் மாசடைவாலும் இந்த தொழிலை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் அதிக பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள். நாங்கள் ஏலவே கடல் மாசு பற்றி பேசியிருந்தோம் ஒரு தலைப்பில். கடல் மாசு அதனால மீனவ சமுதாயம் எப்படி பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள் என்பதை ஒரு தலைப்பு பகுதியில் பேசியிருந்தோம். இப்பொழுது இந்த காலநிலை அண்மையில் இந்த பெங்கால் புயல் வேளையில் கூட அவர்கள் மீனவர்களே கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் வெளிவிடப்பட்டிருந்தது. இந்த காலத்தில் அவர்கள் அந்த தொழிலை அதுவும் கொரோனா காலத்தில் எல்லாம் அவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு குறித்த தொழிலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் இனி வருகின்ற சந்ததிக்கும் அந்த தங்களுடைய தொழிலை பயிற்றுவிக்க வேண்டும் அல்லது அந்த தொழில் தொடர்ச்சியான தன்மை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய சரியான மானியங்கள் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொடர்ச்சியான சுகாதார பரிசோதனைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் கடல் தொழில் சார்ந்து பயணிக்கின்ற பொழுது கடல் மாசு அதிகம் அவர்களை அச்சுறுத்தக்கூடும். அது மட்டுமல்லாமல் இந்த காலநிலை மாசு வானிலை மாற்றங்களின் பொழுது அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசாங்கம் காது கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் நேற்றைய தலைப்பு பகுதியில் சொன்னது போன்றுதான் இந்த பிரச்சனைகள், இந்த வானிலை சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த பெங்கால் புயலினுடைய தாக்கங்கள் எல்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் இடம் பெற்றிருந்தால் இங்கு பல அரசியல்வாதிகள் பலருக்கான குரல்களை கொடுத்திருப்பார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மீனவ சமுதாயத்திற்கு அங்கு பல வாக்கு வங்கிகள் இருப்பதனால் அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாரிய நோக்கத்தோடு அவர்கள் பல உதவிகளை அந்த மக்களுக்காக செய்திருப்பார்கள். அதனுடைய தொடர்ச்சி தன்மை இங்கு நாங்கள் ஒரு சமுதாயத்திற்கு வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அக்கறையும் நலனும் எங்கு வினைதிறனாக மாறுகின்றது. அதை நாங்கள் எஃபிஷியண்டா இருக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய தொடர்ச்சி தன்மையும் நாங்கள் செய்யக்கூடிய அந்த உதவியில் இருக்கக்கூடிய உதவி மாற்றம் அடையாத தன்மையும், கன்சிஸ்டன்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி என்று சொல்வார்கள். இந்த ரெண்டும் எப்பொழுது சரியாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் ஒரு வினைதிறனான விஷயமாக மாறும். அவர்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய உதவிகளாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் உதவிகள் என்பது கூட அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் ஒரு சுய தொழிலை நம்பி சரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறவர்களுக்கு சரியான மானிய வசதிகளையும் இந்த கடல் மாசு தொடர்பாக அவர்களுக்குரிய சுகாதார வசதிகளையும் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கை மக்களுடைய மீனுக்கான கேள்வியை கூட இங்கு இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களால் பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது என்றால் நிச்சயமாக மாறி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நிச்சயமா இது இப்படி இருக்கும்பொழுது இந்த அரசியல்வாதிகளை பற்றி கதைத்திருந்தோம். பலர் இந்த வெள்ள நிவாரணங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பலர் உதாரணமாக இந்த கடற்தொழில் அமைச்சர், புதிதாக நியமிக்கப்பட்ட கடற்தொழில் அமைச்சருடைய சேவை பாராட்டத்தக்கதாக இருந்தது. உடனடியாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு விரைந்திருந்தார். மக்களோடு மக்களாக வெள்ளங்களில் இறங்கி வேலை செய்திருந்தார் என்று புதிதாக இருக்கக்கூடிய இந்த கடற்தொழில் அமைச்சருடைய இந்த செயற்பாடுகள்
பலராலும் பாராட்டப்பட்டு கொண்டு கூடிய இருக்க நிலையிலே இந்த கடத்தொழில் சமூகத்துக்கு அவரால் நன்மைகள் கிடைக்கும் எனவும் நாங்கள் நம்புகிறோம். அதே நேரம் நாங்கள் கூறியது போலவே பல அரசியல்வாதிகள் அல்லது பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த காலத்திலே இடர் மீட்புக்காக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். ஒரு சிலர் முகப்புத்தகத்தோடு தங்களை நிறுத்தி கொண்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த மீனவ சமுதாயத்தினுடைய தேவைகள் என்னவென்று பார்த்தால், இன்றைக்கு பலரும் கூறுகிறார்கள் இந்த வடக்கு பகுதிகளிலே மீனவ சமுதாயத்துக்கான கலங்கரை விளக்கம் என்ற ஒன்று இல்லை என்று. சிதைவடைந்திருக்கக்கூடிய கலங்கரை விளக்கங்களை கூட யாரும் புனரமைத்து தரவில்லை. இத்தனை காலம் எங்களுடைய வாக்கு வங்கிகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த அரசியல் முதலைகள் என்றுதான் பல கடத்தொழிலாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குருநகர் பாசூர் பகுதிகளில் சிதைவடைந்திருக்கக்கூடிய அந்த கலங்கரை விளக்கம் புனரமைக்கப்படவில்லை. தீவு பகுதிகளில் ஒரு கலங்கரை விளக்கம் ஏன் அமைக்கவில்லை? உங்களுக்காக கடல்களுக்குள் சென்று இரவோடு இரவாக கரைக்கு திரும்பக்கூடிய எங்களுக்கு கரையை காட்டுவதற்கு ஒரு விளக்கு கூட அமைக்க முடியாத நீங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை எவ்வாறு காட்டுவீர்கள் என்று அவர்கள் ஆதங்கப்பட்டிருப்பதை கூட நாங்கள் பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம். எனவே புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம், புதிதாக கடத்தொழிலை பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சு என்பது இதன் மீது கரிசனையாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரம் இந்த கடத்தொழில் இந்த மீன்பிடி சார்ந்தவர்களுக்கான மானியம் அப்படி என்கின்ற பொழுது அதிகமாக இந்த மண்ணெண்ணெய் வாங்குவதற்கான மானியத்தை மட்டும் அதிகம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்குரிய பிரச்சனை என்பது வெறுமனே மண்ணெண்ணெய் மட்டும் கிடையாது, அதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கின்றது. நிச்சயமாக. ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு முதலாவது எடுத்த விடயம் கடத்தொழில் சமூகத்துக்கும் விவசாய சமூகத்துக்குமான அனைத்து மானியங்களையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்பது அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தது. அதே நேரம் இந்த கடத்தொழிலாளர்களிடத்திலே கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது, அவர்களுடைய சமாசங்கள் இருக்குது, அதன் மூலம் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குது. ஆனால் இவ்வளவு காலமும் அதற்குள்ளும் அரசியல் தலையீடுகள் இருந்தபடியினால் மண்ணெண்ணையை தவிர வேறொரு சலுகைகளும் அவர்களுக்கு சென்று அடையவில்லை என்பதும் ஒரு வருந்தத்தக்க விடயமாக இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கும் கடத்தொழிலாளர்களிடையே அதிகரிக்கக்கூடிய பிரச்சனை இந்த கடல் அட்டை பண்ணைகளாக இருக்கிறது. அது ஆரம்பத்திலே இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தங்களுக்கு கடலுக்கு அருகாமையில் ஒரு கடல் தொழில் பண்ணை அமைத்து, கடல் அட்டை பண்ணை அமைத்து அதன் மூலம் அந்த கடல் அட்டைகளை சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்புக்காகத்தான் இருந்தது. அது ஒரு கூட்டுறவினூடாக கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு இந்த பணம் படைத்த முதல்கள் அது ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக இருந்ததால் முதலாளித்துவ தனியார் கம்பெனிகள் இன்றைக்கு கடல்கள் முழுக்க ஆக்கிரமித்து கடல் அட்டை பண்ணைகளாக ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் மீன்பிடி என்பது பாரிய அளவிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டு பண்ணைகளில் ஏற்படுத்தக்கூடிய சத்தங்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் மீன்களை கரைக்கு வருவதை தடுக்கும் விடயங்களாக இருக்கிறது. எனவே இந்த சாதாரணமாக கடல் தொழிலே மீன்பிடியில் ஈடுபடக்கூடிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான பெரிய ஒரு இடியாக இந்த கடல் அட்டை பண்ணைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த பண்ணையை பார்த்தா கூட தெரியும், பண்ணை கடற்கரையில பண்ணை கடல் கோயிலையோ கடல் அட்டை பண்ணைகள் நிறைந்து இருக்கிறது, அந்த அளவிற்கு இருக்கிறது. அது சூழலை கூட, கடல் சூழலை கூட பாதிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே இது தொடர்பிலும் இது சார்ந்த அரசாங்கங்கள், இது சார்ந்த அமைச்சுக்கள் மிகப்பெரிய கவனம் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதை தாண்டி இந்த மக்கள், கடற்தொழில் சார்ந்த மக்கள், கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கொஞ்சம் வீரம் செறிந்தவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக இந்த கால்பந்தாட்டு போன்ற விளையாட்டுகளிலே சாதனை படைக்கக்கூடியவர்களாக இந்த கடற்தொழில் அல்லது கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், மன்னார் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு கால்பந்தாட்ட கழகங்கள் தேசிய மட்ட சாதனைகளை மட்டும் மாத்திரம் இல்லாமல் சர்வதேசத்துக்கும் தங்களுடைய வீரர்களை அனுப்பி கொண்டு இலங்கையிலே குருநகர், பாடும் மீன், ஆவாந்துறை, சென்மேரிஸ் என்று அப்படியான கழகங்கள் கூட மிக சிறந்த வீரர்களை வருடா வருடம் பிரசவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் பருத்தித்துறை பகுதிகள், இங்கே தாளையடி பகுதி என்று அந்த கடற்கரையோரங்களோடு இருக்கக்கூடிய மக்கள், அந்த மணலோடு விளையாடி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டுகளிலே தங்களை வீரமானவர்களாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த சமூகத்திடம் இப்படியான திறமைகளும் இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவதற்கும் எங்களுடைய அமைச்சுக்கள், விளையாட்டு அமைச்சுக்களோடு சேர்ந்து அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே நேரம் அவர்களுக்கான கல்வி என்பது மிகப்பெரிய அளவிலே தடையாக இருக்கிறது. அந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கு கல்வி என்பது சென்று சேருகிறது இல்லை இலங்கையை பொறுத்த மட்டில் என்று பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான கல்வி இலகுவில் கிடைத்து அந்த மாணவர்களை கல்வி மீது ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக மாற்ற வேண்டிய கடப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது தனிய விளையாட்டு மாத்திரம் ஒன்று இல்லாமல் அவர்களை கல்வியோடு இணைத்தால் அந்த சமூகத்துக்கு தேவையான அறிவு கிடைக்கும். நவீன முறைகளில் அவர்கள் மீன்பிடியை பிடிக்கக்கூடிய, மீன்பிடி துறையில் தங்களை ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய வியாபார உத்திகளை இந்த மீன்பிடித்துறை மூலம் அவர்கள் கண்டறியக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த சமூகத்துக்கு இந்த துறைகள் மீதான ஆர்வத்தை கல்வியோடு சேர்த்து, விளையாட்டுகளோடு சேர்த்து இந்த துறைகள் மீதான ஆர்வத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் எங்களுக்கு தேவையான ருசியான மீன்களை தினமும் நாங்களும் ரெஸ்டாரண்ட் போன இந்த சிக்கன், மட்டனை தாண்டி உடனே ஆர்டர் பண்ற இந்த இறால், நண்டு, கனவா இப்படியானதை நாங்கள் ஓடணும். அவ்வளவு ருசியாக இருக்கும். ஆனால் அதை தினம்தோறும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை யாருமே ரசிப்பது இல்லை என்பதுதான் அவர்களுடைய மனவேதனையாகவும் இருக்கிறது. எனவே புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாவது அது ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு நியாயமான கலங்கரை விளக்கம் அமைக்கப்படவில்லை என்று கூட அவர்கள் கேட்டுக்கொண்டு சமாஜத்தினுடைய தலைவர் கூட அண்மையிலே
எங்களுடைய டான் டிவி நிகழ்ச்சி ஒன்றிலே அந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். எனவே உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அவருடைய பாரம்பரிய வாக்கு வங்கியை மாற்றி இந்த முறை புதியவர்களுக்கு வாக்கு போட்டுக்கிறார். அதனால்தான் தேசிய கட்சிகளுக்கு இங்கே புதிதாக அதிக வாக்கு கிடைத்தது காரணமும் அவர்கள் தங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியை மாற்றி இருக்கிறார்கள். எனவே அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான உண்மையிலேயே அந்த கடத்தொழில் அமைச்சருடைய செயற்பாடுகள் எங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளியாகவும் தென்படுகிறது. எனவே மாற்றம் நிகழும் எனவும் நாங்கள் நம்புகிறோம். தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் மீது நாங்கள் எடுக்கக்கூடிய கரிசனைகள் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உணவு உற்பத்தி மீதான உணவு உற்பத்தி துறையினுடைய வளர்ச்சிக்கும் மற்றது இந்த போசாக்கின்மை போன்ற குறைபாட்டுகளை நீக்குவதற்கான தேவையாகவும் இருக்கும். எனவே மீன் அல்லது கடல் உணவுகள் அதிகளவான புரதத்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அது இலகுவாக பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆனால் கடல் உணவுகளுடைய விலை இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த துறையை ஊக்கப்படுத்துவதன் மூலம் அவர்கள் அதிக அளவிலே தங்களை ஈடுபடுத்தி அதிக அளவிலான உற்பத்திகள் அதிக அளவிலான மீன் உற்பத்திகளை எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் எங்கள் நாடு தன்னிறைவடைவதோடு இங்கு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பிரச்சனைகளுக்கும் அவற்றை அடுத்த தீர்வாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் இது அமையும் என்பதையும் தான் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். நிச்சயமாகத்தான். இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய நாட்டில் சிறுவர்கள் சார்ந்த போசாக்கு பிரச்சனைகள் என்பது அதிகமாக இருக்கின்றது. உண்மையில் ஒரு 4 புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு, போசாக்கு உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கு அதிக வசதிகளை படைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. உண்மையில் எத்தனையோ நாடுகள், வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் போசாக்கு உணவுகளை இறக்குமதி செய்து உட்கொண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் வளங்கள் இருந்தும் நாங்கள் இறக்குமதி செய்து உணவு உட்கொள்வது என்பது உண்மையில் ஒரு அபத்தமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டில் அதுக்கான வளம் இல்லையா என்று சொன்னால் இருக்கின்றது. அதற்குரிய சரியான துறைகள் இல்லையா என்று சொன்னால் அதுவும் இருக்கின்றது. அவர்களுக்குரிய மானியங்களுக்குரிய திட்டங்கள் இல்லையா என்று சொன்னால் திட்டங்களும் இருக்கின்றது. ஆக அரசாங்கத்திடம் இருக்கின்ற திட்டங்கள் அந்த மக்களை சரியாக சென்றடையவில்லை என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்மீடியட், அதுக்குரிய இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைநடுவர்கள் தான் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் ஒரு தனியனே ஒரு அரச ஊழியரையோ ஒரு அரசாங்க அதிகாரிகளையோ ஒரு துறையையோ மட்டும் பழி போடவில்லை. உங்களுக்கும் பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அவர்களுக்கு சென்றடைய வேண்டிய மானியங்களும் அவர்கள் முன்வைக்கின்ற அரசாங்கத்திடமிருந்து அவர்களுக்கு சென்றடைய வேண்டிய மானியங்கள் சரியான முறையில் சென்றடைய வேண்டும். அவர்கள் அரசாங்கத்திடம் முன்வைக்கின்ற கோரிக்கைகளும் சரியான முறையில் அரசாங்கத்திடம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. உலக மீன்பிடி தினத்தில் பல கொள்கைகளும் பல நடைமுறைகளும் உலகளவில் மாற்றமடைந்திருந்தாலும் இலங்கையில் மிக பிரதானமான ஒரு துறையாக இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி துறை வளர்ச்சி அடைய வேண்டும், அவர்களுக்கான சரியான நியாயமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்பு பகுதியின் மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது. மீன்களை மட்டும் ருசிக்காமல் மீனவர்களையும் ரசிப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறோம். இந்த கடற்தொழிலாளர் தினத்திலே கடற்தொழில் சமூகத்தின் மீது எங்களுடைய பார்வையினை திரும்பட்டும், அவர்களுக்கான அரசியல் பொருளாதார மாற்றங்கள் உருவாகட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹரிஹரன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.